ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறீங்கன்னா, ஜூனியர் எத்தனை லெட்ரு மேடம், சீனியர் எத்தனை லெட்ரு மேடம், தமிழ் இங்கிலீஷ் அப்படின்லாம் கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ டைப்ரைட்டிங் இங்கிலீஷு ஜூனியர் லெட்ரு மொத்தமாக இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டு 1 அது 50 மார்க்கு. இது நான் இப்போ பேசுகிறது ஜூனியருக்கு. இங்கே பாருங்கள், ஜூனியருக்கு ஸ்டேட்மெண்ட்டு 50 மார்க்கு. இது பக்காவாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு 50 மார்க் அப்படியே போட்டுருவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு லெட்ரு, இந்த 3ல் எனி ஒன் லெட்ரு அண்டு 1 லெட்டர்னு போட்டிருக்கிறதுக்கு காரணமே இந்த 3ல் ஒரு லெட்டர் 50 மார்க்கு. லெட்ரு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜூனியருக்கு ப்ரொஃபஷ்னல், பிஸ்னஸ், சர்க்குலர் ஒன்றும் இல்லை, அது 3 டைப்பாக வரும், டிசைனாக வரும். ஒன்று வந்து ப்ரைவேட் மாதிரி வரும், ஒன்று கவர்மெண்ட்டு ஹெட்டிங்கோடு வரும், ஒன்று ப்ரைவேட்டு ஹெட்டிங் போட்டு வரும், கம்பெனி அந்த மாதிரி போட்டு வரும், இன்னொன்று ஹெட்டிங் இல்லாமல் வரும். அவ்வளோதான் இதை பொறுத்த வரையிலும். இதுதான் சர்க்குலர். 3 வெரைட்டி. ஆனால் லெட்ரு என்னமோ 3 தான், ஏதாவது ஒரு லெட்டர், அதுதான் அண்டு 1 லெட்டர்னு போட்டிருக்கேன். அடுத்தது இங்கிலீஷ் சீனியர் பாருங்கள், இது சீனியர் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டு அவங்களுக்கு எவ்வளோன்னா 60 மார்க்கு. ஸ்டேட்மெண்ட்டில் 60 மார்க்கு பக்காவாக நச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருந்தால், இதில் 15 மார்க் எடுத்தால் 75 எடுத்து டிஸ்டிங்ஷன், ஃபஸ்ட் கிளாஸ் வித்து டிஸ்டிங்ஷன் வந்துடலாம். அண்டு 1 லெட்டர், இதில் ஏதோ ஒரு எனி 1 லெட்டர், எனியெல்லாம் போட 10ல் இடம், ஸோ தட் அண்டு 1 லெட்டர்னு போட்டிருக்கேன். என்னென்ன லெட்டர்னு பாருங்கள், அவங்களுக்கு மொத்தம் 7 அஃபீஷியல் லெட்டர். இந்த அஃபீஷியல் லெட்ரு பார்த்தீங்கன்னா ஃப்ரம்மு டூன்னு வரும். ரொம்ப ஈஸி, இதை கண்டுபிடிச்சிடலாம். டெமி அஃபீஷியல் லெட்ரு வந்து D.O. லெட்டர்னு வரும். அடுத்தது பாருங்கள், செயின் லெட்டர். செயினே இப்படி செயின் போட்டிருக்கோம், இப்படி அதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், கவர்மெண்ட் ஆர்டர். இந்த லெஃப்ட் சைடில் நமக்கு ஆர்டர்னு வரும், 2 ஹெட்டிங் வரும். அடுத்தது மெமரண்டம் முடிவும் கவர்மெண்ட் ஆர்டர் முடிவும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். மெமரண்டம் தான் சொல்லியிருக்கேன், இருக்கிறதுலையே ரொம்ப ஒன்றுமே கிடையாது. 2 அதாவது கவர்மெண்ட்டோட பேர், துறையோட பேர், சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி ஆஃப் த லெட்ரு, அங்கே யார் ரெஜிஸ்டராக என்னார் முடிக்கிறது, டு அட்ரஸ், அவ்வளோ. ரொம்ப ஈஸி. அப்புறம் ப்ரொசீடிங்கில் வந்து 2 ப்ரொசீடிங் இருக்குது. இது அஃபீஷியல் ப்ரொசீடிங். யாராவது ஒருத்தர் கலெக்டர், தாசில்தார் அந்த மாதிரி போட்டு ஊர் போட்டு வரும், இது ரொம்ப ஈஸி. அடுத்தது லீகல் ப்ரொசீடிங், உங்களுக்கு தெரியும், கோர்ட்டு வாசனம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்சஸ்ஸு, கோர்ட்டு நம்பர், கோர்ட்டோட பேர், எந்த ஒரு கோர்ட்டு, என்ன டேட்டு, அதெல்லாம் வரும். ஜட்ஜி இப்படின்னு வந்தாலே இது 4 ஹெட்டிங் வரும். அதனால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கிலீஷை பொறுத்த வரையிலும் இதே தான் அப்படியே தமிழ். நான் வந்து ஃபோட்டோவாக கிளியராக போட சொல்லிடுறேன். தமிழ் பாருங்கள், ஜூனியர்லேருந்து போவோம். தமிழ் ஜூனியர் அதே தான். ஸ்டேட்மெண்ட்டு 1 50 மார்க்கு. இதையும் ஸ்டேட்மெண்ட்டு நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்டு 1 லெட்டர். ஏன்னா வணிக முறை கடிதம், தொழில்முறை கடிதம், சுற்றறிக்கை, இதில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்டு 1 லெட்டர். இதுவும் 50, இதுவும் 50. சூப்பராக அடிச்சுட்டு போயிடலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். அதே சுற்றறிக்கை நான் முன்னாடி சர்க்குலரில் சொன்ன மாதிரியே தான். சும்மா கவர்மெண்ட்டு ஆஃப் தமிழ்நாடு அரசுன்னு ஒன்று வரும், அதுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ஏதாவது தனியார் கம்பெனி பேர் போட்டு வரும், இன்னொன்று பேரே போடாமல் வரும், அவ்வளோதான். இது டிஃப்ரெண்ட்டாக வரும். நடுவில் சுற்றறிக்கைன்னு இருக்கும். சுற்றறிக்கையில் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டு பேரா முடிஞ்ச உடனே 4 ஸ்பேஸ் விடணும். தமிழ் சுற்றறிக்கையாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் சர்க்குலராக இருந்தாலும் சரி, பேரா முடிஞ்ச உடனே 4 ஸ்பேஸ் விடணும். அதுதான்
இது தொழில்முறை கடிதம் எல்லாம் தெரியும், வணிக முறை கடிதம்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது அதே பாருங்க, சீனியர் தமிழ். இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டு 60 மார்க்கு. அடுத்தது அண்டு 1 லெட்டர். என்னென்ன வரும்? அரசு ஆணை, கவர்மெண்ட் ஆர்டர் தான். அரசு ஆணை, குறிப்பாணை. இது இங்கிலீஷ் ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா தெரியும். கவர்மெண்ட் ஆர்டர், மெமரண்டம், டெமி அஃபிஷியல், இது ஒரு குவாசி அஃபிஷியல், இது ஒரு அஃபிஷியல், அலுவல் முறை நடவடிக்கைகள், இது வந்து அஃபிஷியல் ப்ரொசீடிங், இது லீகல் ப்ரொசீடிங். அதே தான். அரசு ஆணை, குறிப்பாணை, நேர்முக கடிதம். இது ஏன் நான் செயின் லெட்டர்னு போட்டிருக்கேன்னா, இது ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் வச்சுக்கலாம். அதுக்காக அனுப்புனர் பெறுநர்னு போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப ஈஸி. அனுப்புதல் பெறுதல் போட்டு வரும். அதனால அந்த அஃபிஷியல்லாம் ஒன்றுமே கிடையாது. டாப்பில் 3 ஹெட்டிங் இருக்கும், அவ்வளோதான். அலுவல் முறை நடவடிக்கைகள், இது வந்து ப்ரொசீடிங். அடுத்தது நீதிமன்ற நடவடிக்கைகள். இது என்ன? கோர்ட்டோட பேர், ஊர், அப்புறம் தீர்ப்பு நாள், அப்புறம் வழக்கு என்ன, யார் நீதிபதி. அந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னாலே இது 4 ஹெட்டிங் வரும். அதுக்கப்புறம் உள்ளுக்கெல்லாம் ஈஸி தான். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து நான் இப்போ உங்களுக்கு கிளியராக ஃபோட்டோ போட்டுருவாங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்க. அதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பார்த்துக்கங்க. லைக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.